அன்பான உறவுகளே, இன்று பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கிற விடயம் என்னவென்று சொன்னால், ஈரானிலே நடந்து கொண்டிருக்கின்ற போர். ஈரானிலே பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த நாட்டினுடைய முக்கியமான தலைவரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அத்தோடு இன்றைக்கு எங்களுடைய இலங்கையை நாங்கள் பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க, மஹிந்தவனுடைய மகன் இவ்வளவு பேரும் ஆடு நனைதன்று ஓனாய் அழுத மாதிரி இன்றைக்கு ஈரானிலே நடக்கின்ற சில விஷயங்களை பார்த்து, குண்டு தாக்குதல்களை பார்த்து, போரை நிறுத்தும்படியாகவும், இன்னும் சொல்லப்போனால் அங்கே குழந்தைகள், பெண்களின் உயிர்கள் பறிக்கப்படுகின்றன என்று சொல்லியும் இன்றைக்கு ஓலமிட்டு இங்கே அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீலங்காவிலே இன்றைக்கு 33 வருடங்களாக இலங்கையிலே நடந்த போரிலே எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டார்கள். இவர்களால் தான் படுகொலை செய்யப்பட்டவர்கள். இந்த குள்ளநரியாலையும் இந்த கொலைகார மஹிந்த ராஜபக்சவும் இன்னும் அதோடு தொடர்ச்சியாக வருகின்ற பரம்பரை மகன், இவைகளெல்லாம் தெரியவில்லை போல இருக்கிறது. இவர்களும் கொலை செய்து போட்டுத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்திலே அவர்கள் இறக்கப்படாதவர்கள் இன்றைக்கு இறக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் கடவுளும் கூட இவர்களை மன்னிக்க மாட்டார். இவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கடவுளால் நிச்சயமாக கிடைக்கப்படும். எந்த நேரத்தில் கிடைக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. கடவுளுடைய தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. இன்னும் சொல்லப்போனால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே முக்கியமாக எல்லாரும் இந்த விஷயத்திலே தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த குள்ள நரிகூடியே கிழட்டு நரிகூடியே ஈடுபட்டிருக்கிறது. அது சொல்லுது பாருங்க, ஏன் இந்த நேரத்தில் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு விசாரணை நடத்த வேணும்? குள்ள நரிகள், கள்ளர்கள் இப்படியான செயல்பாடுகளைத்தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஏனென்று சொன்னால் பயமாக இருக்கின்றது. தாங்களும் இந்த சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு கைது செய்யப்படுவார்களோ என்ற பயம், பீதி, அச்சத்திலே இன்றைக்கு குளறிக் கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். கடவுளுடைய தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இன்றைக்கு கொலை செய்யப்பட்டவர்கள் 33 வருடமாக தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உயிர்களும் இரத்தமும் ஆண்டவரை நோக்கி இன்றைக்கு கூக்குரலிட்டு கொண்டிருக்கின்றது. அநீதி செய்வோருக்கு எதிராக இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறது. அந்த குரல், அந்த இரத்தம் இவர்களை சும்மா விடாது, இவருடைய குடும்பத்தையும் சும்மா விடாது, இவர்களையும் உயிரோடு வாழ விடாது. நிச்சயமாக இவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். ஆண்டவர் கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். இந்த நேரத்திலே இவர்கள் ஒரு என்னென்று சொல்லுவதென்று எனக்கே தெரியவில்லை. இவருடைய செயல்பாடை பார்க்கும்போது இவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்று குழந்தையிலிருந்து பெரிய ஆள் வரைக்கும் தெரியும். எப்படி என்னுடைய அப்பா, அம்மா, சகோதரிகளை எப்படி கொலை செய்தவர்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். பிரியமானவர்களே, அன்பான உறவுகளே, கடவுள் மட்டும்தான் இவர்களுக்கான தண்டனையை, சரியான தண்டனையை கொடுக்க முடியும் நான் நினைக்கிறேன். இலங்கை அரசாங்கம் இன்றைக்கு சரியான ட்ரக்கிலே போய்கொண்டிருக்கிறது. இவர்களுக்கான நீதி செயல்பாடுகளை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. விசாரணைகளை ஆரம்பித்து கொண்டிருக்கின்றது. அதை பார்த்துத்தான் இவர்கள் இன்றைக்கு பயப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நீதி விசாரணைகள் உண்மையான வகையிலே, சரியான வகையிலே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலிலே கொல்லப்பட்டவர்களுக்கும், இன்னும் வெள்ளைக்கொடி விவகாரத்திலே கொல்லப்பட்டவர்களுக்கும், இன்னும் 33 வருடமாக காணாமல் போனவர்களுக்குமான நீதி நிச்சயமாக இந்த விசாரணைகள் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.